பலமுறை ஆர்ப்பாட்டங்கள் இல்ல என்னடா இன்றைக்கு தான் ஒரு சட்டவிரோத தொழிலாளியால ஒரு மீனவ குடும்பம் பாதிக்கப்பட்டது. ஏற்கனவே அவர் ஃபேமிலியும் பிள்ளைகளை வந்து இப்ப 3 பிள்ளைக்கு ஒரு சந்தையா இருந்து எங்க அண்ணா தான் இன்றைக்கு இல்லாம போயிட்டார். இது என்னன்னு கேட்டா இப்ப இது ஒரு நல்ல முடிவு வேலை இல்லைன்னா இது கடல்ல மீண்டும் மீண்டும் தொழிலாளிகளுக்கு பிரச்சனையா தான் இருக்க போகுது. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா வெங்கட மீனவர்கள் எல்லாரும் என்னன்னு கேட்டா இப்ப வேற மாவட்டங்கள்ல உணர்ந்து போட்ட குளத்துற மாதிரி இப்ப வீரம் அந்த பக்கத்துக்கு போறதுக்கு ரெடியா தான் இருக்கான். இல்ல இல்ல அப்ப என்னண்டா இது இப்படியே விடையிலாதான சார் நடுங்க எத்தனை அமைச்சர்மார் வந்துருந்தோம் எல்லா அமைச்சர்மாரும் வந்து 20 கொக்குலா வாயால தானே போகுது அவ்வளவு போட்டு கடற்படை இப்ப சண்டையா நடக்குது இல்லையே ஒன்றுமே இல்ல. உங்களுக்கு தெரியும் நீங்க கனகாலம் இருக்கிறீங்க உண்மையாவே தெரியும். ஆனா எதுவரை தீர்வும் எங்களுக்கு இதுவரை கிடைக்கும். ஆனா இப்ப நாங்கள் தந்திருக்க முடியல. தொழிலாளி மாதிரி ஒவ்வொரு மாசம் ஒரு தொழிலாளி சாக போகுது. இதுக்கு முன்னெச்சரிக்கையா நீங்களாம் எங்களை காப்பாற்ற வேண்டியன்னு உங்களை தேடி வந்திருக்கு. இதுக்கு நல்ல பதில சொல்லுங்க. போன வருஷம் உங்களோட மீனவர்கள் அடிச்சுதான் சாப்பிட்டது மாத்திரம் இதே மாதிரி விலையம் இருந்தது போட்டு இருந்தது ஆடி இந்த வருஷம் சில நேரத்தில் பெண்கள் சகோதரங்கள் ஆளுங்கிறதுல அமௌதம் பெறுவதற்கு அவனை அடிச்சு போடுங்க திருப்பி அவங்க அடிவரைங்க இதை திருப்பி இங்க இல்ல இல்ல எங்களுக்கு தடுக்கலாம் தானே சார் தடுக்கக்கூடிய இல்ல அது இப்ப நாங்க வந்து சொல்றோம் எந்த கடற்படையா இருக்கலாம் அல்லாடிக்கு 6 இருக்கலாம் 7 ஆடிக்கு நீங்க எங்களோட விடுங்க. இப்ப கஞ்சாவூர் கிராமத்துக்கு இருக்குன்னு சொன்னா எத்தியப்பா போடுறீங்க ஆமியா போடுறீங்க பழுத போடுறீங்க அந்த கிராமத்தை கிளியர் பண்றீங்க. இதே மாதிரி என்ன வடியன் விற்கிறாங்கன்னா அந்த குடும்பத்தை பாதிக்கப்படாமல் 25ஆம் தேதி அமைச்சரோட இதே மாதிரி முகத்து வரதுக்கு என்னதுக்கு இந்த கடற்படை எஸ்டிஎஃப் நேவி ஏன் போகலாம இருக்குது என்னன்னு கேட்டா அப்படி எங்களுக்கு ஒரு தன்னமே இருக்கு என்னன்னு கேட்டா எங்களை ஒரு வெற்றுமையா பாக்கணும் தமிழ்நாட்டு பிரச்சனை உடனே அவன் இதை வந்து சரியாக தமிழர்கள் வாழணும்ன்ற பக்கத்தை தான் பாக்கணும். அதே மாதிரி கஞ்சாவை போய் செக் பண்ற மாதிரி மடியனை போய் செக் பண்ற மாதிரி ஏன் இந்த விடயத்தை மட்டும் கிழமையில 3 நாளைக்கு நம்ம முற்படையும் செய்யலாம். அது முப்பலாயிரம் பார்த்து விளையாடுற மாதிரி மறைச்சிட்டோம் நாங்கள் இருக்கிறோம் எவ்வளவு லைட் போட் கடல்ல எங்க இருந்து வரோம். இப்ப இதே மாதிரி இடாவுக்கு தொழிலுக்கு போறாங்க 300 லைட் போட்டு இடாவுக்கு வாக்குவாதம் என்ன போறாங்க இவங்க 4 போட்டு ஒன்று சேர்ந்து ஒரு லைட் போட் காரணம் அடிக்க போறாங்க. என்ன நடக்க போகுது எங்க சுருக்குளம் மீன் எடுக்க 2-3 வியாபாரம் இங்க இருந்து போவ கல்ல முன்னத்தில இருந்து வந்தாண்டு சேட்டை பிடிக்க அடிக்க போயிருக்காங்க. இது இப்ப மக்கள் போராட்டம் மாதிரி வந்தோன்னு இருக்குது. இது அரசாங்கம் எல்லாம் விட்டுட்டு பாத்து கொண்டு இருக்கு. அப்ப இதை வந்து நீங்க கூட இல்ல எல்லாருமே அடியோடி சாக நாங்க வரமாட்டோம் முடிவு 25ஆம் தேதி அமைச்சர் தலைமையில் தான் இங்க கூட்டம். இதுதான் விசேடமான விஷயங்கள். 25ஆம் தேதி கடலுக்கு போகணும்னு சொல்றாங்க. அப்ப என்ன சார் அதான் சார் இப்ப நிலைமையில வந்து நிக்குது. இப்ப என்ன தொழிலுக்கு போறதுக்கு சார் எங்களுக்கு ஒரு என்னண்டா நாங்கள் இப்படித்தானே நாங்கள் நேரடியா அடிச்சு சொன்னாரு இதுதான் நடந்தது. நீங்கள் ஊகங்களை தான் சொல்றோம். ஊகங்களை வச்சுக்கொண்டு நாங்களும் தீர்மானத்தை தவிர்க்க முடியாதுன்னா நாங்கள் வந்து ஒரு இயந்திரம் ஒரு அரசு இயந்திரம். நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கதைக்க அது உணர்ச்சி வசப்பட்டு கருத்துக்களை சொல்லவும் இல்லை. விஷயம் வந்து மனசுக்குள்ள நாங்க வச்சிருக்கலாம் தெரியும். நாங்கள் சின்ன விஷயத்தை இந்த மாதிரி செய்து நாங்கள் உங்களுக்கு தெரியும். மினிஸ்டர் வார அதை பொறுமுறைக்குள்ள கொண்டு வந்து கட்டுப்படுத்தா அது மட்டும் உங்களோட மீனவர்கள் சாப்பிடாம இருக்குது. தொழிலுக்கு போங்க சொல்றீங்க. நேற்று நாங்கள் ஒரு போர்டுல அங்க 300 லைட் நிக்குன்னு சொல்லி போய் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம். ஒரு முக்கிய ஒரு ஆளுக்கு கூட்டிக் கொண்டு காட்ட கொண்டு போனாங்க. அங்க திட்டமிட்டு எங்களை கலைக்கிறாக்குன்னு சொல்லி 9 படகுகள் அவை
செட் பண்ணி எங்களை கலைக்க வரீங்க அடிக்க வரீங்க. அப்ப நாங்களும் போய் அடிக்கோம். இப்ப இதுக்கு என்ன சார் வன்முறையே தீண்டக்கூடாது. நாங்கள் இப்ப 2 வருஷமா நாங்கள் அதாவது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் ஐயா இருக்க கூட இந்த டிசிடி மீட்டிங்ல இருந்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். எங்களுக்கு இதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க வழியை சொல்லுங்கன்னு சொல்லி 2 வருஷமா நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு முடிய வாங்க ஜீவன காட்சி போட்டு நேவி போட்டு உங்களோட காணிய ஒரு கூட பிடிச்சு வச்சிருக்கா நீங்க இல்ல சரி உங்களோட காணிய ஒரு கூட பிடிச்சு வச்சிருக்கான்னு சொன்னா நீங்க கதைச்சு கட்சி பாக்குறீங்க இல்லையா அடுத்த கட்ட விளையாடுறீங்கன்னா 4 பேரோட சேர்ந்து அவனுக்கு அடிக்கிறீங்க அவங்களும் அடிபடுறாங்க கோர்ட்ஸுக்கு போறாங்க இல்ல அப்படித்தான் அடிபட்டு 2 பேரையுமே கோர்ட்ஸ்ல தான் இதை சரியான முறைக்கு தீர்வு கொண்டு வரணும். நாங்கள் அதுக்கு என்ன இப்படித்தான் ஒரு கட்டமைப்பு இருக்குது. சட்டத்திலேயே இடம் இருக்குது. முல்லைத்தீவு கடல் பரப்புக்குள்ள எந்த பேர் ஒரு மீனவர் வந்து இங்க தொழில் செய்யலான்னு சொல்லி சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை தானே நாங்கள் நிப்பாட்டுங்க. அப்படி சொன்னா வேண்டாம். முல்லைத்தீவு பிசரஸ் வேண்டாம், திருவண்ணாமலைக்கு பிசரஸ் வேண்டாம், புழுமட்டைக்கு பிசரஸ் வேண்டாம், ஒருவருக்கும் பிசரஸ் வேண்டாம். திறந்த வழியா விடுங்க. நாங்களும் நேற்று ஒரு மீனவனை இழந்துட்டோம். அந்த குடும்பம் நடுத்தருவில் இருக்குது. அந்த பிள்ளைகள் அப்பனிந்தா பிள்ளை அரசாங்கத்துக்கு நட்டம் தானே சார். இப்படி அதிகாரிகளை வச்சு கொண்டு இந்த சட்டவிரோதமான நிப்பாட்டாட்டிக்கு அனுப்பினீங்களா இதுக்கும் முடிவு வருது. இந்த சம்பவத்தை இந்த மக்கள் கடத்துள்ளாங்க வந்து உங்கள்கிட்ட விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக உங்களுடைய விடை என்ன? கேட்ட பதிவுக்கு விடை என்ன சொல்லி இயலாது. ஏன்னா உங்களோட மனநிலையும் எங்களோட மனநிலையும் சரியான வித்தியாசம். நீங்க அப்படி எதிர்பார்க்க கூடாது. நாளைக்கு அரசாங்கத்தில் இருந்தால் நீங்கள் அரசாங்க அதிபர்கிட்ட கொடுத்துட்டு கேட்கறது வேற. அரசாங்க அதிபர் என்ன திட்டத்தோட என்ன மைண்டோட இருக்கிறான்னு சொல்லி நானும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். அரசாங்க அதிபர் இல்லை என்ற ஒரு சந்தர்ப்பம். நான் ஒரு பதில உங்களுக்கு அழிச்சு விட்டேன். நாளைக்கு அவர் சொல்றாரு ஏன் இப்படி ஒரு ஆன்சரை கொடுத்தீங்கன்னு சொல்லி அது எங்க என்ன முரண்பாடு ஏற்படும். நான் டிசிஷன் மூலத்திலேயே எத்தனை பேசுறவன் சம்பந்தமான விஷயத்துக்கு நான் எடுத்த டிசிஷன் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் உங்களுக்கு சார்பா தான் வந்துடும். அது எந்த தலைமைத்துவம். இதுல நான் 2வது தலைமைத்துவம். அவரை மீறி ஒரு நகைத்தரை விளக்கத்தை 8 மணி வெளியே வாங்க. 10 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் போயிருவாங்க. நான் கொடுப்பேன். அவர் என்ன பண்ணுவாடியா நேவி ஆர்டர் போடுவார். ஓர்டர் போடுறது நேவி ஆர்டர் போடுறது ஒன்றும் சாத்தியப்படாது. நாங்கள் ஓட போடுறோம் சொல்லுவாங்க. ஒரே ஒரு விஷயம் 25ஆம் தேதி நடக்க போற மீட்டிங்ல இதுதான் சார் நடக்கும். ஒரே ஒரு விஷயம் போகணும், கடற்படை போகணும். இந்த இடத்துல போயிட்டு 2 நாளைக்கு அடிக்கணும். இதுதான் முடிவு. இது இல்ல நான் நேவி பிடிப்பேன் கடல்ல என்றால் அது சாத்தியம். அந்த பொதுசுக்கார வழியா கொண்டு போகலாமோ கொண்டு போயிடாதானே பிடிப்பான் தானே. அப்ப கஞ்சா பொழுதுகார கொண்டு போகலாமோ நேவிக்கார கொண்டு போகலாமோ. அப்ப லைட்டு நேவி மட்டும் சுருக்கு வரைய மட்டும் சட்ட நேவிக்கார போகுது. நேற்று நடந்து இவ்வளவு நாங்க உயிரை இழந்துட்டோம். அந்த பிள்ளைகளுக்கும் கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட 450 படகுகள் தொழிலுக்கு போகாம நிற்கிறோம். ஆனா 300 படகுகள் எங்கட கடல் அறையில எங்கட கடற்பரப்பு சுனாமியில பாதிக்கப்பட்டு இந்த கால் இப்படி வச்சுதான் குடும்பம் பார்த்தா தெரியுமா. கடல்ல நீந்த ஒரு மனுஷன் 5 பிள்ளை மனுஷி இழந்து போட்டு இன்றைக்கு ஒரு கால் மடக்கிறாரா. இன்னைக்கு அவருக்கு அந்த நிலைமை, நாளைக்கு இன்னொருவருக்கு அந்த நிலைமை நடக்கிறா. என்ன இது என்ன நடக்குது? கொஞ்சம் இதுதான் உண்மையான விடயம். இந்த விடயம் தான் 25ஆம் தேதி இருக்கலாம் எங்களுக்கு.